ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே. என்ன அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் அம்மாவோட பர்த்டே. எப்பொழுதும் அவ்வளோவெல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். இந்த வருஷம் எப்படி நடக்குது என்னன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு சாரீ வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக திட்டுவாங்க தான். எதுக்கு இப்போது தேவையில்லாத நேரத்தில் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக நான் திட்டுவாங்க தான். என்ன திட்டுறாங்கங்கிறத வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதே போல தான் நம்மள இருக்குல்ல. இந்த கலர் ஒன்றை இல்லைம்மா, எப்படி இருக்கு இந்த புடவை? பிரிச்சே பார்க்கல, மேலே ப்ளவுஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு பாரு. எடுத்துட்டு பாருமா. இதே புடவை இருக்குல்ல. ரெண்டாவது வந்து வாயில் புடவை. இதே புடவை என்ன இருக்கு உங்ககிட்ட? எங்களுக்கு தெரியாம உன்கிட்ட இருக்கா புடவை இந்த கலர்ல? நல்லா இருக்கு. இந்த இப்போ ஆர்த்தி எடுத்து ஊற்ற கூட தான் 2 புடவை இருக்கு. காசுல வந்து தேவையில்லாத வேலை ஊத்துறாங்க. சின்னோண்டு புள்ள பிறந்தா அது பண்ணாங்க மக்களே. நான் சொல்லல, இப்படிதான் சொல்லுவாங்கன்னு. மூசானிங்க அம்மாவுக்கு சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மக்களே. அப்புறம் ஒரு வழியாக பிரியாணி போட்டாச்சு. நானே தான் போட்டேன். எல்லோரும் சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அண்ணனும் அப்பாவும் மட்டும் மிஸ்ஸிங். 2 பேரும் வேலைக்கு போயிருந்தாங்க, அதனால அவங்க 2 பேரும் மிஸ்ஸிங். நாங்கள் எல்லோரும் பிரியாணி போட்டு அப்புறம் சாப்பிட்டோம். அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்தோம், சாப்பிட்டாச்சு. அப்புறம் நைட் ஆகிடுச்சு கேக் வெட்டுறதுக்கு. என் பையன் முறுக்கிட்டு போயிட்டான். அவன் தான் கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் அவன் சேர்ந்து தான் வெட்டினா, அவன் கோவக்காரன் பிடுங்கிக்கிட்டு போயிட்டான். ஒரு வழியாக கேக் கட் பண்ணியாச்சு. இதுதான் எங்கள் அப்பா மீசக்காரரு. எப்படி இப்போ அப்பா கொஞ்சம் வீணாக போயிட்டாங்க, முன்னாடி நல்லா இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் கேக் கட் பண்ணதில். இதுதான் எங்கள் அண்ணன் இவர் தான். அங்கே நடந்தது எல்லாத்தையும், பேசுனது எல்லாத்தையும் அப்படியே போலன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் டிவி வால்யூம் அதிகமாக இருந்ததுனால போட முடியல, நாய்ஸ் கட் பண்ண முடியல. சரி சொல்லிட்டு வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக கேக்கெல்லாம் கட் பண்ணி நானும் கேக் வாங்கிட்டேன். எங்கள் அண்ணனாலே எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தான். நம்ம என்ன தான் செஞ்சாலும் அவங்களுக்கு பையன் மேலே ஒரு இது. இஸ் மை டேடி. வீடியோ எடுக்க முடியல அந்த டயத்தில். நானும் பாப்பாவை தான் மாறி மாறி எடுத்தோம். வீடியோ எடுக்க முடியல, ஃபோட்டோவாகவே எடுத்தாச்சு. சரி போ, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று விட்டோம். எடுத்து ஒரு வழியாக போட்டாச்சு. அன்றைக்கி அம்மா செம ஹாப்பி. இதுதான் என் சிஸ்டர். காலையிலேருந்து ஒரே ஒர்க்கு, டல்லாக இருக்கா. ஒரு வழியாக என் பையனுக்கும் சமாதானப்படுத்தி கேக்கையும் ஊட்டியாச்சு. சின்ன பையன் தான் மிஸ்ஸிங். பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. என் முகவரி நீ அம்மா, என் முதல் வரி நீ அம்மா, என் உயிரென்றும் நீ அம்மா. நீயே கோயில் நீதானே, 100 சாமிகள்